வெல்கம் டு ஐஷ் அகாடமி. நான் உங்கள் ஆனந்த் சார். இன்று அதிகாலையில் எனக்கு கிடைச்ச ஒரு மெசேஜ். இதை பார்த்த உடனே எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. அதே மாதிரி இது உங்களுக்கு சொன்ன மாதிரியே இருக்கும். தவறை சுட்டி காட்டாமல் அடிமையாக இருப்பதை விட தவறை சுட்டி காட்டிவிட்டு எதிரியாக வாழ்ந்து விடலாம். உண்மை அதுதானே. ஐஷ் அகாடமி அப்படின்னாவே நிறைய பேருக்கு பிடிக்காது, நிறைய பேருக்கு கோபம் வரும். ஏன் அதாவது அகாடமின்னு பேர் வச்சாவே ஒருத்தன் கெட்டவன் ஆகிடுவானா? அகாடமின்னு ஒரு பேர் வச்சதுனாலே நான் கெட்டவன் ஆகிட்டேன் போல். அகாடமின்னு பேர் வச்சவங்க ஏமாத்துறவங்க, அதுக்கப்புறம் யூடியூப் வச்சா ஏமாத்துறவன், யூடியூப்பில் ஏதாவது கருத்து சொன்னால் அதில் பணம் சம்பாதிக்கிறவன். ஸோ அகாடமின்னு பேர் வச்சதுனால ஆனந்தம் கேட்டவன், யூடியூப் வச்சதுனால அவன் பணம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ஆயுஷ் அகாடமியோட தளத்திலேருந்து எத்தனை ஆசிரியர்களுக்கு விழிப்புணர்வும் நிறைய செய்திகள் புரிய வருதுன்றது இந்த ஆயுஷ் அகாடமியோட சேவையால் புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். மேலோட்டமாக வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. தெரியும் எதிர்காலத்தில் எல்லாமே உடனே புரிஞ்சால் எப்படி? அனுபவ பாடம் கற்றுக் கொடுக்கும் யார் உண்மை யார் பொய் என்று. ஓகே, இதை பார்க்கலாம் பாருங்கள். 2023ஆம் ஆண்டுக்கான பட்டதாரி ஆசிரியர் வட்டார வள மைய ஆசிரியர் பயிற்றுனர்கள் 3192 காணி பணியிடங்கள் போதுமா? தமிழகத்தில் உள்ள பிடிடிஆர்பி எழுதிய ஆசிரியர்களுக்கு 192 பணியிடங்கள் போதுமா? ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்குறேன். ரைட் சைடில் அங்கே ரெட் கலரில் இருக்குது பாருங்களேன். 40,126 அப்படின்னு டைப் ஆகிருக்கு. பட் இப்போ ஒரு மிஸ்டேக். 40,136 தான், ஆனால் அங்கே 40,126. இப்போது 40,126 போட்டதுனால உடனே கமெண்ட்டில் வரும், இது கூட உனக்கு தெரியலையா, டைப் படிக்கிறத ராங் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கமெண்ட் போடுவான். ஒருத்தி கமெண்ட் போடுவான். ஆனால் டிஆர்பி தேர்வு முறைகளில் எத்தனை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, எத்தனை எரர். யூடியூப்பில் ஒரு டைட்டில் எரர் இருந்தாலோ, பேசுறதுல ஏதோ ஒரு குட்டி எரர் இருந்தாலோ உடனே இது கூட தெரியாதா, இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு கேள்வி கேட்கறதுக்குன்னே ஒரு சங்கம், ஒரு கூட்டம், அதுக்குன்னு ஒரு கமெண்ட்டு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு கேங்கு. 40,126 கமெண்ட் வரும். ஆனால் 40,136 ஒரே ஒரு நம்பர் தான் மிஸ்டேக்கு. ஒரு நம்பர் மிஸ்டேக்கே நீங்கள் இவ்வளோ கமெண்ட்டு போடுறவங்க, நம்மை போன்ற ஆசிரியர் உறவுகள் எத்தனையோ பாதிப்புகள் இருக்கும்பொழுது அவங்களுக்காக எங்கே போய் கமெண்ட்டு போட போகிறீங்க? எங்கே போடுவீங்க கமெண்ட்டு? யார் தப்பு பண்ணாங்களோ அங்கே தானே கமெண்ட்டு போடணும், அங்கே தானே கேட்கணும். அங்கே கேட்க மாட்டீங்க, இங்கே தான் போடுவீங்க. அச்சம் தவிர ரவுத்திரம் பழகு. இதெல்லாம் பேசுகிறதுக்கும் படிக்கிறதுக்கும் மட்டும்தான் போல. சரி, போகலாம். ஸோ 40,136 பேர் எழுதியிருக்காங்க. இதில் சிவிக்கு போனவங்க 3,192. அப்படி தோராயமாக பார்த்தா 36,944 ஆசிரியர்கள். என்னது 36,944 ஆசிரியர்கள். மேலே தான் கணக்கு தப்பாக இருக்கும், ஆனால் கூட்டி கழித்து பார்த்தா கரெக்டாக இருக்கும் ஆன்சரு. 36,000 ஆசிரியர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் வெளியில் நிற்கிறாங்க. 3,100 பேருக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு சந்தோஷப்படுறத விட 36,000 டீச்சர்ஸுக்கு வேலை கிடைக்கலன்னு வருத்தப்படுறது தான் பெருசாக இருக்குது. நிறைய வீடுகளில் அழுகுறலும் மனக்குமுறலும் அதிகமாக இருக்குது. அந்த அழுகையும் விம்மலும் பீறிட்டு எப்போ வெடிக்கும்னு தெரியல. தன் தாய் அழுவதை பார்த்து குழந்தை, என் வீட்டில் பள்ளி கூட சவுண்ட் சொல்லுது, பள்ளி கூட சத்தம் சொல்லுது. தன் தாய் அழுவதை பார்த்து, தன் தாய் குமுறுவதை பார்த்து குழந்தைகளின் கண்ணீர்களில் கண்ணீர் முத்துக்கள் அப்படியே சிதறின்னு இருக்குது. எதிர்காலம் இருண்டுதான் இருக்குது. 36,000 பேருக்கு அரசின் வேலைவாய்ப்பு எப்பொழுது கிடைக்கும்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியே மக்களாகிய உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன். அதுவும் முக்கியமாக ஆசிரியர் சமுதாயத்தில் உள்ள அத்தனை ஆசிரியரையும் கொடுத்துட்றேன். 10 வருடம் கழித்து நடத்துகின்ற இந்த தேர்வில் ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தையை கூறுவதற்கு மிக சொற்பமான ஆசிரியர்கள். இங்கே ஒற்றுமை உணர்வை விட பகைமை உணர்வு அதிகம், போட்டி பொறாமைகள் அதிகம், கிண்டலும் கேலியும் அதிகம். ஆசிரியர்களுக்கே எதிரியாக மாறுறீங்க. படித்தவர்களுக்கே துன்பத்தை கொடுக்குறீங்க.
இங்கே நம்ம யாது ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எழுதிக்கிட்டு தான் சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் செய்கிறது கிடையாது. யோசிச்சு பாருங்கள் நீங்களே. 36,000 ஆசிரியர்கள் வேலை இல்லாமல் வெளியில் இருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலுக்கு போன 3100 பேருக்கு வெற்றி கிடைச்சிச்சுன்னு சொல்லி ஸ்வீட் எடுத்து கொடுத்துட்டு வேலை கிடச்சிச்சு, மற்றவங்களாம் இன்னொரு எக்ஸாம் எழுத போங்க அப்படின்னா, இன்னொரு தேர்வு எழுதுறதுக்கு மனசில் தைரியமும் இல்லை, உடம்புல தெம்பும் இல்லை. மனசில் தைரியமும் உடம்பும் தெம்பும் இருந்தாலும் நம்மை சுற்றி இருக்கிற இந்த சமுதாயம் இருக்குது பார்த்தியா, அது கொடுக்குற ஏசல்களும் அதை கொடுக்குற வார்த்தைகளும் அவங்க பார்க்குற பார்வைகளும் உயிரோடு கொண்டுட்டு இருக்கு. இதற்கெல்லாம் தீர்ப்பு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா, ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்தோட ஒற்றுமையில் மட்டும்தான் கிடைக்கும். தமிழகத்தில் டிடிஎட் முடிச்சுட்டு 1,50,000 ஆசிரியர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. பிஎட் வித்து ஒரு யூஜி டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற ஆசிரியர்கள் ஒரு 2 லட்சம் ஆசிரியர்கள் இருக்காங்க. முதுகலை பட்டத்தை படித்து பிஎட் முடித்த ஆசிரியர்கள் அது ஒரு 1,60,000 இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கொடுத்துருப்போம். மார்ச்சில் 6,50,000 ஆசிரியர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, முதல்ல இதுக்கு என்னங்க பதில் சொல்கிறது? 36,000 பேர் அறிவற்றவர்களா, அறிவில் சளைத்தவர்களா? இந்த 36,000 பேருக்கு போதிக்கும் திறமை இல்லையா? ஆங்கிலத்தை கற்பிக்கும் திறன் இல்லையா? ஒரு தேர்வுக்கான அளவுகோல் மிக சரியாக இருக்கணும். தேர்வுக்கான அளவுகோல் சரியில்லை. தேர்வு முறைகளில் மாற்றம் வரணும். ஆசிரியர் பணிக்கு தேர்ந்தெடுக்கின்ற அந்த வினாத்தாள் வடிவமைப்பு முதற்கொண்டு தேர்வு முறைகள் மாற்றம் வந்தால் மட்டுமே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். தேர்வு முறைகள் சரியில்லை. யாரோ எப்போ உருவாக்கிய இந்த ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை வச்சு ஒரு பணிக்கு ஆளை எடுக்க முடியுமா? மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் பேஸ்டு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க, அறிவாண்மை மிக்கவர்கள் அப்படின்னும் பொழுது, அப்போ 100, 110, 112 மார்க் எடுத்துகிட்டு வேலை இல்லாமல் வெளியே இருக்கிறாங்க. 60, 70, 40, 80 அப்படின்னு மார்க் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. அப்படின்னும் போது இங்கே எங்கே அறிவின் சமநிலை இருக்குது? ஆசிரியர் பணி, கற்பித்தல் பணி. அப்படி கற்பித்தல் பணிக்கு செல்லும் பொழுது ஆசிரியர் திறமை வாய்ந்தவராக இருக்கணும், தகுதியானவராக இருக்கணும். தகுதி அடைஞ்சிட்டாங்க, பட் திறமை வாய்ந்தவர்கள் எப்படி நீங்கள் மல்டிபிள் சாய்ஸை வச்சு மாதிரி கண்டுபிடிக்கிறீங்க? 112 மார்க், 108 மார்க், 106 மார்க் எடுத்தவங்க வெளியே நிற்கிறாங்க. இந்த 30,000 அப்படி கூட சொல்ல முடியாது, இந்த 36,000 ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 10,000 ஆசிரியர்கள் அந்த தேர்வில் 80% மதிப்பெண் மேல் பெற்றவர்கள், டிஸ்டிங்ஷன் மேலே இருக்கிறவங்க, வேலையே இல்லை. இவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன வேலை வாய்ப்பை எப்போ ஏற்படுத்தி தரப்போகுது? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆசிரியர் சமுதாயத்தில் ஒற்றுமை என்ன ஆக போகுது? நீங்களே யோசிங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய தீர்ப்பை இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் போடுங்க, பார்க்கலாம் யாருடைய தீர்ப்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. யாருடைய தீர்ப்பு ஏற்புடையதாக இருக்குன்னு பார்க்கலாம். இறுதியாக ஒரு கேள்வி. பிடி பிஆர்டி தேர்வு எழுதிய அத்துணை ஆசிரியர்களுக்கும் இந்த 3,192 பணியிடங்கள் போதுமா, இல்லை அதிகமாக வேணுமான்றது அதையும் கமெண்ட்டில் போட்டு அடுத்து என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்கள். கூடுதல் பணியிடம் பெறுவதற்கு என்னவெல்லாம் வழிவகைகள் இருக்கின்றது நீங்களே சொல்லுங்கள். அதை நீங்கள் செயல்படுத்துங்க. வேறு யாரும் செயல்படுத்தி யோசிக்காதீங்க, நீங்கள் செயல்படுத்துங்க. நீங்கள் முன்னாடி நிற்கணும். எந்த கருத்தை நீங்கள் பதிவிடுறீங்களோ, எந்த கருத்தை நீங்கள் வலியுறுத்துறீங்களோ அதை நீங்கள் முன்னாடி நின்று செய்யுங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று இந்த காணொலியை முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆனந்த் சார்.